வெல்கம் டு டாக்டர் மைத்ரீஸ் மியூசிக் தெரப்பி சேனல். இன்றைய பதிவில் நம்மளோட பிஹேவியர், நம்மளோட சோஷியல் இன்ட்ராக்ஷன்ஸ் இதெல்லாம் ஒன்றுக்கொன்று எப்படி தொடர்புடையது. முதல்ல பிஹேவியர்னு சொன்னால் என்ன? நம்மளோட பழக்க நடத்தை, எப்படியெல்லாம் பழகிறோம், எப்படியெல்லாம் நம்ம மனுஷங்களோட, அதாவது பழகிறோம்னு சொன்னால் ஹியூமன் பீயிங்ஸ் மனுஷனோட பழகிறது தான். சிலவங்க ரொம்ப வித்தியாசமாக அவங்களோட பெட் அனிமல்ஸ் வீட்டில் வளர்க்குறாங்க இல்லையா, பூனையோ இல்லாட்டி வேணா நாய்க்குட்டியோ அப்படின்னு சொன்னால் அதோடு கூட பேர்ட்ஸ் அது கூட பழகுவாங்க. அதெல்லாம் ஜஸ்ட் டு டைம் பாஸ் தான். அதாவது அவங்களுக்கு கூட மனுஷங்களோட இனிமையாக பழக தெரியாத பொழுது அதனால் பறவைகளோடவும் பூனை நாய்க்குட்டி அதோட கூட பழகிறாங்கன்னு. ஆனால் உண்மையில் இதுக்கு சைக்கலாஜிக்கலாக ஒரு சில ரீசன்ஸ் நம்ம சொல்ல முடியும். சைக்கலாஜிக்கலாக ஒரு சில அவங்களோட பிஹேவியரில் இருக்கிற மாறுபாடு அதை சொல்ல முடியும். அதாவது இனிமையாக பழக வேண்டும் அப்படின்னு சொன்னால் முதல்ல அதுபோல் அந்த இனிமை வரும்போது அதுக்கு ஃபஸ்ட்டு திங் எல்லாத்துக்கும் ப்ரீஆம்பிள் டு த ப்ரீ அப்படின்னு ஒன்று சொல்லும்போது அதற்கு எல்லாவற்றையும் நேர்மறையில் எடுத்துக்கொள்ள வேண்டும், எல்லாவற்றையும் எது சரியோ அது போல் பழகணும் அப்படின்னு அந்த அடிப்படையில் பார்க்கும்பொழுது இதுபோல் இருக்கிறவங்களுக்கு அவங்களுக்கு கரெக்ஷன் ரொம்ப பிடிக்காது. அவங்க இருக்கிறதே சரின்னு சொன்னா தான் ஒத்துப்பாங்க. அது எப்போ இருக்க முடியாது இல்லையா? ஒரு 4 வயதில் ஒரு குழந்தை ஏதோ ஒரு பழக்கத்தில் ஈடுபடுறது, ஏதோ ஒரு செய்யறது, இல்லை ஒரு வேலையை நம்ம சொல்லி காட்டுறது, இல்லை திருப்பி நம்ம சொன்னதையே மீண்டும் அதை பண்ண பண்ணுறது, அது ஒரு கண்ணாடியில் பார்த்தா திருப்பி சொல்கிற மாதிரி கிளிப்பிள்ள போல மீண்டும் அதை திருப்பி சொல்லணும்னா அது 4 வயதில் ஓகே. நம்ம அத்தை சொல்லிக் கொடுக்குறாங்க, பாட்டி சொல்லிக் கொடுக்குறாங்க, அதை திருப்பி அது போல் சொல்கிறது ஏற்புடையது. அதுவே 10 வயதில் சொன்னால் இல்லை குழந்தைக்கு ஏதோ ப்ராப்ளம்னு அர்த்தம். 15 வயசில் 20 வயசில் சொன்னால் அவங்களோட பிஹேவியரில் ரெப்பர்கஷன்ஸ் இருக்குது, அது அவங்களால வெளிப்படுத்த முடியல, அதனால தான் அவங்க அப்படியே செய்கிறாங்கன்னு. ஒரு நேரத்துலையும் ஒரு நம்மளை இன்னும் கூட சோஷியல் ஆஸ்பெக்டில் சொல்கிறதா இருந்தாலும், ஹோம் ஃப்ரண்ட்டில் சொல்கிறதா இருந்தாலும் ஒரு கவர்மெண்ட் ஆஃப் ஆக்ஷன்ஸ் ஆட் டு பி தேர். ஒரு முதல்ல டேக் இட் இருந்து என்ன ஹோம் மேக்கர் இல்லை ப்ரிப்பரேஷன் ஆஃப் ஃபுட்டு, இல்லை கோயிங் டு ஸ்கூல், கோயிங் டு ஆஃபீஸ் அப்படின்னு சொன்னால் இந்த ஆஃபீஸ் போகிறதுக்கு எல்லா விதமான ப்ரீ ப்ரிப்பரேஷன்ஸும் இருக்கணும். அந்த ப்ரீ ப்ரிப்பரேஷன்ஸ் என்ன? ஆஃபீஸ்க்குள்ளே என்டர் பண்ணுறதுக்கு முன்னாடி வரைக்கும் என்னெல்லாம் செய்கிறோமோ, வீட்டிலேருந்து ஆஃபீஸ்க்கு போகிறது, முதல்ல வீட்டில் தயார் பண்ணிக்கிறது, வீட்டில் நம்ம ஒரு ஹோம் மேக்கர் வச்சுக்கோங்களேன், ஹோம் மேக்கர் ப்ளஸ் ஆஃபீஸ் கோயர் ப்ளஸ் எ குட் மதர் அப்படின்னு சொல்லி வரிசையாக சொல்லிகிட்டே இருந்தால் அது எல்லாத்துக்கும் ஒரு அம்மான்னு வரும்போது ஒரு அம்மா மட்டும் இல்லை, அம்மா இஸ் ஹேவிங் அ கவர்மெண்ட் ஆஃப் ஆக்ஷன்ஸ். அதை என்ன பண்ணுவாங்க, பிள்ளைங்களோட பழகணும், பிள்ளைங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும், பிள்ளைங்களுக்கு தேவையானதை செய்து கொடுக்கணும், பிள்ளைங்க நம்ம குழந்தைங்க நம்மக்கிட்ட கேட்காம வேற யார்கிட்டையும் வெளி ஆளுங்கிட்ட போய் கேட்டால் சேமானவர் பார்ட், அதை தவிர்க்கணும். அது இல்லாமல் எல்லாத்தையுமே நம்ம கடையில் வாங்கி கொடுக்க முடியாது. அப்படி கொடுத்தா என்ன ஆகும், நம்ம அம்மா நம்ம எதுக்குமே செய்து தர மாட்டாங்க, எல்லாத்தையும் வாங்கி தான் தருவாங்க. ஸோ நம்மளும் we can also go and purchase things. இப்போ தான் பிள்ளைங்களுக்கு எல்லாமே தெரியுது, ஆன்லைனில் ஆர்டர் பண்ணிடுவாங்க. ஸோ இது எல்லாமே ஏற்புடையது அப்படி சொன்னால் அப்போது அந்த ஃபேமிலி பைண்டிங்ஸில் எப்படி இருக்கும்? ஒருத்தருக்கு ஒருத்தர் செய்து கொடுத்து அந்த அன்பை பரிமாறிக்கிட்டால் தான் வரும். ஸோ அப்போ எமோஷ்னலி தே ஆர் பிட் என்ன பண்ணுவாங்க, தனித்தனியாக இருப்பாங்க, தே ஆர் நாட் யுனைட்டட் அப்படி இருக்கும். அப்போது வீட்டில் அப்படி யுனைட்டட் இல்லைன்னு சொன்னால் அதில் என்னெல்லாம் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்க முடியும்? அங்கே எல்லாமே ஒரு மெக்கானிக்கலாக இருக்கும். ஆளாளுக்கு ஒரு கேட்ஜெட் வச்சு மொபைல் வச்சுக்கிட்டு பார்த்துட்டு இருப்பாங்க. தெரியும் நம்மளுக்கு தண்ணி கொடுன்னு கேட்டால் கூட அடுத்தவங்க போய் எடுத்துகிட்டு வரணும்னு சொல்லுவாங்க. இதை காட்டில் நம்ம உட்காந்து படிக்கிற இடத்துலையோ உட்காந்து என்ன ஒரு சோஃபாவில் உட்காந்து மொபைல் பார்த்துருக்கோம் வைங்க, அங்கே பக்கத்துலேயே 2 பாட்டில் தண்ணி வச்சுக்கிட்டா யார் வேணால் எடுத்து குடிச்சிக்கலாம். அது இல்லை, தண்ணி வேணும்னு கேட்டால் ஆள் மாற்றி ஆள் என்ன பண்ணுவாங்க, அடுத்தவங்களை கையை காட்டி தண்ணி எடுத்துகிட்டு சொல்லி தருவாங்க. ஸோ இதெல்லாம் என்ன, unable to take things in the right sense. நம்மளுக்கு எது be prioritize and wise அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லுவாங்க. அந்த ப்ரியாரிட்டைஸ் பண்ணி எதை முதல்ல செய்யணும் அப்படின்னு, பிள்ளைங்களுக்கு உணவு கொடுக்க வேண்டியது ஒரு தாய்க்கு முதற்கண் கடமை, அதுக்கப்புறம் தான் பாக்கி எல்லாம். அப்போ அந்த வேலைகளை சரியாக செய்யும்பொழுது அதற்கு என்னெல்லாம் முக்கியத்துவம் கொடுக்கணும்? அந்த கவர்மெண்ட் ஆஃப் ஆக்ஷன்ஸ் சொன்னேனே, பிள்ளைங்களுக்கு சாப்பாடு கொடுக்கறதுக்கு, பிள்ளைங்களுக்கு அதுக்காக தயார் பண்ணுறது, அதை தான் முதல்ல செய்யணும். சாப்பாடு கொடுக்கணும்னு சொல்லிட்டு லேட்டாக எழுந்துட்டு எல்லாத்தையும் ஆர்டர் பண்ணி வாங்கினா அது அந்த ரோலுக்கு ஏதோ சம்திங் ராங் இன் தட் ஹாஸ் டு பி கரெக்டட். அப்படின்னா இவங்களுக்கு என்ன பண்ணுவாங்க, அந்த கரெக்ஷனை ஒத்துக்க மாட்டாங்க.
கரெக்ஷன் சொல்கிறாங்க, நம்ம செய்கிறது சரியில்லை அப்படின்னு சொல்கிறதுனால அவங்க என்ன பண்ணுவாங்க, எல்லாத்தையும் தவறாக செய்யறதுக்கு முயற்சி செய்வாங்க. தவறுன்னு சொல்லி சுட்டி காட்டினா முதலே பிடிக்காது. அதுக்கப்புறம் அவங்க என்ன பண்ணுவாங்க, அடுத்தவங்களோட பழகிறத நிறுத்திடுவாங்க. சோஷியல் இன்டராக்ஷன்ஸ் சொல்லும்போதே அடுத்தவங்களோட பழகாமல் எந்த புது விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்க முடியாது. அடுத்தவங்களோட பழகாமல் நம்மக்கிட்ட இருக்கிற என்ன கரெக்ஷனே நம்மளுக்கு தெரியாது. அப்புறம் அவங்க எதிர பழகிறவங்க ரொம்ப நல்ல சிறப்பாக சில வேலைகளை செய்கிறாங்கன்னு வைங்க, அதை பார்த்தும் கற்றுக்க முடியாது. ஏன்னா we are not interested in interacting with people. யாரோடையும் பேசுவோம் பழகுவோம், ஆனால் அவங்கள்ட்ட நம்ம எதுவுமே கற்றுக்க முடியாது. எப்படின்னு சொல்லுங்கள், ஒரு சின்ன அனக்டோட்டு. ஒரு 6ஆம் கிளாஸ் படிக்கிற பையனோ பொண்ணோ இருக்குது. 6ஆம் கிளாஸ் படிக்கும்போது என்ன இருக்கும், 12+ இயர்ஸ் இருக்கும். the child will be in the 13th year. அப்படியே போகிட்டு இருக்கும். அந்த 13 வயசு ஒரு குழந்தை, ஒரு பாயோ கேர்ளோ இருந்தால் அது ஒரு 4 வயசு குழந்தைகிட்டேருந்து என்ன கற்றுக்க முடியும்? ஏதோ கற்றுக்கிட்டா அது ரிக்ரெஷனில் தான் இருக்கும். இட் இஸ் நாட் அட் பார் வித் 13. அவங்க வந்து ஒரு 15 வயசு குழந்தையோட பழகினாங்க அப்படின்னு வைங்க, ஒரு 15 வயசு பையனோ 15 வயசு பொண்ணோடவோ பழகினா இவங்களை காட்டிலும் அதிகமாக தெரிஞ்சிருக்கும். அதுலேயும் நம்ம சில வேலைகளை சில செய்திகளை தெரிஞ்சுக்க முடியும். ஆனால் நம்ம காட்டிலும் குறைவாக தெரிஞ்சிருக்கிறவங்க யார்? ஒரு 13 வயசு பையனுக்கு ஒரு 4 வயசு பையனோ பொண்ணோ அவங்க வீட்டில் இருக்கிறாங்கன்னு சொன்னால் இந்த 4 வயசு பையனை பார்த்து எதுவும் கற்றுக்க முடியாது. ஒரு ரிக்ரெஷன் வரும். ஏன்னு கேட்டால் அந்த 4 வயசு குழந்தைக்கு பிகாஸ் ஆஃப் த ஏஜ் வீட்டில் இருக்கிறவங்க எல்லாரும் தாய் தகப்பன் தாத்தா பாட்டி இன்னும் வீட்டுக்கு வரக்கூடிய கெஸ்ட்டு அத்தை மாமா அதுபோல் யார் வந்தாலும் அந்த 4 வயசு குழந்தைக்கு நிறைய அட்டென்ஷன் கொடுப்பாங்க. அதோடு கூட விளையாடுவாங்க. எல்லாரும் சர்வசாதாரணமாக அது சொல்கிறத கேட்டு சிரிப்பாங்க, சந்தோஷப்படுவாங்க. ஆனால் அதுபோல் ஒரு 13 வயசு குழந்தைக்கு அப்படி பண்ணுவாங்களான்னு கேட்டால் நிச்சயமாக பண்ண முடியாது. அதே ஏன்னா என்ன பண்ணுவாங்க, அவங்களுக்கு தே வாண்ட் டு ஃபாலோ இட். அப்படின்னா அவங்களும் அதுபோல் ரிக்ரெஷன் ஒரு 4 அல்லது 5 வயசில் என்னெல்லாம் செய்கிறாங்களோ அதுபோல் தானும் செய்யணும்னு நினைப்பாங்க. அதனால் சோஷியல் இன்டராக்ஷன்ஸ் அது ஏற்றுக்கொள்ள முடியாது. அதாவது 4 வயசு போல ஒரு 13 வயசு பையனோ பொண்ணோ நடந்துக்கிறாங்கன்னு சொன்னால் அது ஏற்றுக்கொள்ள முடியாது. அது அப்போ என்ன இருக்கும், கரெக்ஷன் சொல்லுவாங்க. பிஹேவ் யுவர் செல்ஃப் அட் பார் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. நம்ம சொல்கிறத யாருக்குமே பிடிக்கல அப்படி தான் நினைப்பாங்க. ஸோ தே வில் டேக் த திங்ஸ் இன் த நெகட்டிவ் ஆஸ்பெக்ட்ஸ். அப்படி இல்லை, தனியாக இருக்கிறது வேற, பழகிறது வேற அப்படின்னு சொன்னால் பழகுவதற்கு எப்பொழுதும் இடம் கொடுக்க வேண்டும். அப்போ பழகணும் என்ன சொன்னால் இனிமையாகவும் மனம் திறந்தும் பேசி பழகினா நிறைய விஷயங்களை புதுசாக தெரிஞ்சுக்க முடியும். அப்புறம் நம்ம யாரோட பேசுகிறோம், அது முதல்ல சொன்னதான், நமக்கு காட்டிலும் விஷயங்கள் அதிகமாக தெரிஞ்சவங்களோட பழகும்பொழுது we can learn many things from them. நிஜமாக 6ஆம் கிளாஸ் படிக்கிற ஒரு பையனோ பொண்ணோ ஒரு 8ஆம் வகுப்பு 9ஆம் வகுப்பு படிக்கிற பசங்களோட நட்பு பாராட்டி பழகி அவங்கள்ட்ட அவங்க சொல்கிறதெல்லாம் சொல்லுங்கண்ணே, நான் அக்கா அக்கா சொல்லுங்க அக்கா அப்படி சொல்லி அவங்க கேட்டு பழகினா அவங்கள்ட்ட செய்கிற வேலையெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்க முடியும். இந்த சொன்ன சீக்வன்ஸ் ஆஃப் ஆக்ஷன்ஸ் எல்லாமே பாசிட்டிவாக நடந்துக்கிறவங்களுக்கு தான். ஒரு 9ஆம் கிளாஸ் வகுப்பு பொண்ணு இருக்கிறது அந்த 6ஆம் கிளாஸ் படிக்கிற ஒரு பையன்கிட்டயோ பொண்ணுக்கிட்டயோ தவறாக நடந்துக்கிறாங்க, அவங்கள டீஸ் பண்ணுறாங்க, அவங்கள ஏமாத்துறாங்க அப்படின்னு சொன்னால் அது ஏற்புடையதன்று. அதுபோல் ஒரு நட்பு, அதுபோல் ஒரு பழக்கம் என்ன பண்ண, யூ எஸ்யூ தட் யூ வெஹமெண்ட்லி டிஸ்அப்ரூவ் தோஸ் ஆக்ஷன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லி தரணும். ஏன்னா எல்லோரும் இனிமையாக பழக வேண்டும், எல்லோரிடத்திலும் இனிமையாக பழக வேண்டும். இனிமையாக பழகும்போது தான் புதுசாக விஷயங்களை தெரிஞ்சுக்க முடியும். புது செய்திகள் என்ன பண்ணோம், நம்மளை மேலும் மேலும் உயர்த்தும். அதனால் சோஷியல் இன்டராக்ஷன்ஸ் என்ன பண்ணோம், எப்பொழுதும் நம்முடைய தன்னம்பிக்கையை வளர்க்கும் என்ற கருத்தை இந்த பதிவில் நம்ம பதிவு செய்கிறோம். இதுக்கு தொடர்புடைய செய்திகளை வரப்போகிற பகுதிகளில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.